ஒரு மனிதன் இறந்த பிறகு என்ன ஆகும் தெரியுமா? வணக்கம், வெல்கம் டு முருகன். அவன் செய்த பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் என்ன தீர்ப்பு கிடைக்கும்? பிறகான ரகசியங்கள். மனிதன் செய்யும் ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன தண்டனை என்று விவரிக்கும் அதிர்ச்சி உண்மைகள். இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கருட புராணத்தின் மறைக்கப்பட்ட உண்மைகள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில் இதுவே ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம். பாகம் 1, பாவங்கள் மற்றும் பரிகாரங்கள். உங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரியா போகலையா? எந்த காரணமும் இல்லாமல் கஷ்டம் வருதா? நீங்க எப்போதாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா இந்த கஷ்டங்களுக்கு காரணம் நம்ம பாவங்களா இருக்கும்னு? கருட புராணம் சொல்லுது, மனுஷன் செஞ்ச ஒவ்வொரு தவறும் அதற்கான விளைவுகளை அவன் வாழும் போதே அனுபவிக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த பாவத்துக்கு என்ன தண்டனை, அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லப்போம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கையே மாறிடும். பாவம் 1, பெற்றோரை அவமதிப்பது. கருட புராணம் சொல்றது, தாய் தந்தை அவமதிப்பது மிகப்பெரிய பாவம். இதன் விளைவு வாழ்க்கையை முன்னேற்றம் இல்லாமல் போகும். வாழ்வில் மன அமைதியை கெடும். வீட்டில் பண கஷ்டம் வரும். இதற்கான பரிகாரம், தினமும் காலை பெற்றோருக்கு வணக்கம் சொல்லுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களை மதியுங்கள். இல்லையெனில் ஏழை முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பாவம் 2, பொய் பேசுவது. சின்ன பொய் கூட பெரிய பாவம்னு கருட புராணம் சொல்லுது. இதற்கான விளைவு நம்பிக்கை இழப்பு, உறவுகள் உடைதல். இதற்கான பரிகாரம், உண்மை பேச பழகுங்கள். தினமும் சத்தியம் காப்பது ஒரு தவம். உங்களால் முடிந்தவரை உண்மை பேசுங்கள். பாவம் 3, பிறருடைய சொத்தை திருடுவது. இதற்கான விளைவு வீட்டில் பணம் நிலைக்காது, கடன் அதிகமாகும். இதற்கான பரிகாரம், திருடியதை திருப்பி கொடுக்க வேண்டும், இல்லையெனில் தானம் செய்ய வேண்டும். பாவம் 4, பெண்களை அவமதிப்பது. கருட புராணம் சொல்லுது, பெண்களை காயப்படுத்துவது மிகப்பெரிய பாவம். இதற்கான விளைவு குடும்பத்தில் சாந்தி இருக்காது, வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். இதற்கான பரிகாரம், பெண்களை மதிக்க வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும். பாவம் 5, விலங்குகளை காயப்படுத்துவது. இதற்கான விளைவு உடலில் நோய்கள் வரும், வீட்டில் துன்பங்கள் ஏற்படும். இதற்கான பரிகாரம், பசு, நாய், பறவைகள் இவற்றுக்கு உணவு கொடுக்க வேண்டும். பிற உயிர்களை மதித்தல் வேண்டும். பாவம் 6, கோவில்களை அவமதிப்பது. இதற்கான விளைவு உங்களுக்கு வரும் அதிர்ஷ்டம் தடைப்படும். இதற்கான பரிகாரம், கோவில்களுக்கு எப்போதாவது செவ்வாய் அல்லது வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் கோவில்களுக்கு சென்று விளக்கு ஏற்றுங்கள், பக்தியுடன் வழிபடுங்கள். பாவம் 7, காமம், கோபம் அதிகமாக வருதல். இதற்கான விளைவு மன அமைதி கெடும், தவறான முடிவுகள் எடுக்க தோன்றும். இதற்கான பரிகாரம், தியானம் செய்யுங்கள், மந்திர ஜபம் செய்யுங்கள், இறைவனை வெளிப்படுங்கள், இறைவனை நினைத்து துதியுங்கள். பாவம் 8,
பிச்சைக்காரர்களை தாக்குவது. இதற்கான விளைவு வாழ்க்கையில் வறுமை. இதற்கான பரிகாரம், எப்போதாவது உதவி செய்யுங்கள், உணவு தானம் செய்யுங்கள். பிறருக்கு உணவளிப்பது கடவுளுக்கு உணவளிப்பது போல். ஆகையால் ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். பாவம் 9, நண்பர்களுக்கு துரோகம் செய்வது. இதற்கான விளைவு வாழ்க்கையில் தனிமை. கடைசியில் யாரும் உதவ வரமாட்டார்கள். இதற்கான பரிகாரம், உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். கருட புராணம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. நம்ம செயல் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். நல்லது செய்தால் நல்லது வரும், கெட்டது செய்தால் கஷ்டம் வரும். ஆனா எதையும் இங்க மாற்ற முடியாதுன்னு இல்ல. பரிகாரமும் மனமாற்றமும் இருந்தா எந்த பாவத்தையும் நீக்க முடியும். முடிஞ்ச அளவு பாவம் செய்யாம இருங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க.